ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माताजी। आचालं पंगुं लंकेते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्जनस्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேற்று நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அனிமா அனிமா லஹிமா போன்ற அந்த சித்திகளை பயன்படுத்தி பெண்களையும் செல்வத்தையும் அடையிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணக்கூடாது. அது நம்மளோட ஆத்மாவை இழிவடைய செஞ்சிரும். அது மறுபடியும் இந்த பௌதிகத்துல நம்ம சிக்கிக்கிட்டு சிறைவாசத்துல இருக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நன்றி நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பகவானுக்கு திவ்யமான ரூபம் உள்ளது. ம். அவருக்கு ரூபம் உள்ளதால் தான் நமக்கும் ரூபம் உள்ளது. அவரு எல்லாத்தையும் பார்க்கறதுனால தான் நம்மளாலையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னீங்க. ஓ, தேங்க்யூ மாதாஜி, நைஸ் பாயிண்ட், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நம்ம கிருஷ்ணர் மீது மட்டுமே தான் கவனம் செலுத்தணும். சிருஷ்டிக்கு முன்னாடி கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தார். சிவன் பிரம்மாலாம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பகவத்கீதையில 10.8 ஸ்லோகம்ல பார்க்க சொன்னீங்க. பாத்தீங்களா? பார்த்தேன் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு மரத்தடியில் நிற்கும் போது மிருகங்கள்லாம் நடனம் ஆடினாங்க அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. ம். அப்புறம் பிரபுபாதா சரி நம்ம அட்லீஸ்ட் நம்ம மக்களுக்கு நாம ஜபமாவது நம்ம சொல்ல வைக்கலாம் அப்படின்னு பிரபுபாதா நினைச்சாருன்னு சொன்னீங்க மாதாஜி. ம். மாதாஜி மரத்தடியில நின்னு சொல்லல. பிராமணர்களாக ஒரு நிமிஷம், விராட் புருஷரோட மகன் அரிஷ்டா மாதாஜி ப்ளீஸ் வெயிட். அவர் மரத்தடியில எல்லாம் நின்னு செய்யல. அந்த ஜாரிகண்ட் அப்படிங்கிற ஒரு காட்டுல, ஜாரிகண்டா அப்படிங்கிற அந்த காட்டுல நடந்த லீலை அது. இவ்வளவு சாதாரணமா சும்மா மரத்தடியில நின்னு சொன்னாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. மிகப்பெரிய லீலை. ஜாரிகண்டா அப்படிங்கிற அந்த காட்டுல மிருகங்கள்லாம் இருந்தது. அந்த மிருகங்கள்லாம் அவங்களுடைய அந்த பேர் வரல மாதாஜி. பரவாயில்ல, இந்த ஞாபகம் வச்சிருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய விராட் மாதாஜி, ரூபம் கொஞ்சம் நாஸ்திகருக்கு வெயிட் பண்ணுங்க. அரிஷ்டா மாதாஜி, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி, விராட் புருஷரோட முகம் வந்து பிராமணர்களாகவும், ம் அவருடைய கரங்கள் வந்து வைசியர்களாகவும், அவரது முகம் வந்து ம், பிராமணர்கள், அவரது கரங்கள் வந்து சைத்திரியர்கள், வைசியர்கள் வந்து அவருடைய தொடைகளாகவும், அப்புறம் சூத்திரர்கள் வந்து அவருடைய பாதங்களாகவும் அவரோட பாதுகாப்புல இருக்காங்க. ம். இதன்படிதான் பிரிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு சொன்னீங்க மாதாஜி. அதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எல்லாருமே பக்தி செய்யலாம். சூத்திரர்கள் பக்தி செய்யக்கூடாதுன்னு கிடையாது, எல்லாரும் பக்தி செய்யலாம். ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி. ஓகே, சுபமலர் சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய விராட் ரூபம் வந்து நாஸ்திகர்களுக்கெல்லாம் ஒரு சவால், அந்த மாதிரி சொன்னேன். தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் அத்தியாயம் 2 இதய கடவுள். முதல் அத்தியாயத்துல நாம பகவானுடைய தற்காலிகமான ரூபம் விஸ்வரூபம், அந்த விஸ்வரூபம் இந்த ஜட உலகத்துல நாம பார்க்கக்கூடிய பொருள்களோடு தொடர்புடையது, அதை பத்தி பார்த்தோம். இந்த 2வது அத்தியாயத்துல பகவானுடைய பரமாத்மா ரூபத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ். முதல்ல வந்து கடவுள் பக்தினா என்னன்னே தெரியாத ஒருத்தன் எப்படி வந்து பக்தியை பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு விராட் ரூபத்தை அவன் பயிற்சி பண்ணலாம். விராட் ரூப விஸ்வரூபத தரிசனத்தை அவன் வந்து விஸ்வரூபத்தை தியானம் பண்ணா அவன் கூட முக்தி அடையலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த அத்தியாயம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்மள கொண்டு போகுது. இது வந்து இதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா எப்படி இருக்கார், பரமாத்மாவை எப்படி நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறத படிப்படியா சுகதேவ கோஸ்வாமி சொல்லி கொடுக்கிறார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம இந்த மாதிரி படிப்படியெல்லாம் போகலையே, நம்ம நேரடியா வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்துக்கு நம்ம ஆராதனை செய்யறோம், நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபட்டிருக்கோமே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். பட் இந்த நேரடியா நம்ம சம்பந்தப்பட்டிருந்தாலும், பகவானோட நேரடியா சம்பந்தப்பட்டிருந்தாலும் நாம அதை இன்னும் முழுசா உணரல. நாம அதை முழுசா பகவானோட நமக்கு இருக்கிற தொடர்பை நாம முழுசா உணரல. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, படிப்படியான அந்த உணர்தல் நமக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு, கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம் அப்படின்னா முகத்தை பார்த்து தான் பேசிக்கணும் இல்லையா? முகத்தை பார்க்காம யாராவது பேசிக்குவாங்களா? பேசிக்க மாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, எத்தனை பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணல பாருங்க. இதெல்லாம் இம்பர்சனல். கண்டிப்பா இதெல்லாம் இம்பர்சனல். ஸோ யாருன்னே தெரியாம நீங்க என்ன பார்த்துடலாம், ஆனா நான் உங்களை பார்க்க முடியாம இருக்கிறது வந்து டோட்டலி இம்பர்சனல். அதே மாதிரி சரியான ஒரு புரிதலோட நம்ம பாகவதத்தை படிக்கணும். ஸோ நான் சொல்றேன் அப்படிங்கிறதுனால கோச்சிக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நேரா போய் நம்ம பாகவதம் கேட்டோம், நாங்கெல்லாம் எப்படி பாகவதம் கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம். அதுவும் அவங்க சொல்ற நேரத்துல போய் உட்காரணும். அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய மூடை பொறுத்து அவங்களுக்கு சேவை செஞ்சு அவங்க கிட்ட நாங்க உட்காந்து பணிவா கேட்டு சந்தேகத்தை தெளிவு பண்ணிக்கிட்டு நாங்க வரணும். அப்படித்தான் பாகவதம் நாங்க படிச்சோம். பட் இப்போ ஆன்லைன்ல அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து ஒரு 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 ஸ்லோகம் மட்டும் படிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4-5 ஸ்லோகம் 10 ஸ்லோகம் நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் பாகவதம் சொல்லி கொடுக்குற நபருக்கு சரியான மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா பாகவதம் நமக்கு புரியாது. நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ரொம்ப அற்பமான ஒரு நிலையில தான் இருக்கேன். ஆனா பகவான் ஒரு 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 சேவையை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த சேவையை நம்ம செய்யும் போது அந்த சேவை எப்போ முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க இந்த பாகவத்துல முதல் காண்டத்திலே நம்ம பார்த்தோம். சூத கோஸ்வாமிக்கு சௌனகாதி ரிஷிகள் எந்த அளவுக்கு வந்து பணிவோட அவங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் சொல்லி பாகவதம் கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால நேர கேட்கறதுக்கும் ஆன்லைனுக்கும் இதெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட். நீங்க சாண்டிங் பண்றீங்க, பிரம்ம சம்ஹிதா படிக்கிறீங்க, ஆல் ஆர் குட். நான் எதையுமே நான் வந்து தடுக்கல, இதெல்லாம் பண்றது நல்லதுதான். ஆனா கண்டிப்பா தெரியல என்ன போட்டீங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க பாட்டுக்கு உங்க இதை தொடர்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க நான் ஜாயின் பண்ணி என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? ஸோ இது மாதிரிலாம் செய்யாதீங்க. இட்ஸ் நாட் குட். எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஓகே, ஒரு பர்மிஷனும் கேட்கல நீங்க, நாங்க பிரம்ம சம்ஹிதா படிக்கிறோம் மாதாஜி அப்படின்னு பர்மிஷனும் கேட்கல, ஒன்றும் பண்ணல, ஆரம்பிச்சிங்க. நான் அதை பத்தி நான் எதுவும் சொல்லலை. ஓகே, நல்ல காரியம், ஓகே நீங்க பண்றீங்க. ஆனால் நான் ஜாயின் பண்ணி நான் ஹரே கிருஷ்ணா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க இது பாகவதம் கிளாஸ் தானே, நம்ம பாகவதம் தானே படிச்சுட்டு இருக்கோம். நான் பிரம்ம சம்ஹிதா எப்படி கொண்டு போகலான்னு நினைச்சேன் அப்படின்னாக்க
எல்லாருக்கிட்டையும் புக் இருக்கணும், இல்லை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் படித்தோம் அப்படின்னா, அர்த்தத்தோட படித்தோம் அப்படின்னா, எவ்ரி ஒன் கேன் சாண்ட், எவ்ரி ஒன் கேன் லேர்ன். அப்படிதான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் படிக்கிறது, குறிப்பிட்ட பேர் படிக்காம இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும். குரூப்ல எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ எல்லாரும் அது தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பண்றது தான் நல்லா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஸ்மால் எட்டிக்வேட்ஸ் வி ஹாவ் டு லேர்ன். ஓகே, இன்னைக்கு நம்ம 2வது அத்தியாயம் படிப்போம். இதய கடவுள், பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் புரா धारणयात्मयोनिर् नष्टां स्मृतिं प्रत्यवृत्य दुष्टात् तथा ससर्जेतम् अमोघदृष्टिर् यदाप्ययात् व्यवसाय बुद्धिः. இந்த வியவசா புத்தி அப்படிங்கிறது பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 41வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். வியவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரே குறிக்கோளுடைய புத்தி அப்படிங்கிறத சொல்றார். அதே இங்கவும் இந்த வார்த்தையும் வந்திருக்கு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத் ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், முற்காலத்தில் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன் விராட் ரூபத்தை தியானித்து பகவானை திருப்திப்படுத்தியதால் பிரம்மதேவர் தமது இழந்த உணர்வை திரும்ப மீண்டும் பெற்றார். இவ்வாறாக படைப்பை முன்பு இருந்ததை போலவே திரும்பவும் ஏற்படுத்த அவரால் முடிந்தது. ஸோ பிரம்மதேவருக்கு டெய்லி அவரோட ஒரு நாள் பகல் பொழுது முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கும் போது ஒரு பிரளயம் ஏற்படும் போது எல்லாம் அழிஞ்சிடுது. திரும்ப அவர் மறுநாள் காலம்புற பகவானை தியானம் பண்றார். நம்ம எப்படி தூங்கி எழுந்த உடனே இன்னைக்கு இட்லியா, தோசையா, உப்மாவா, பூரியா, என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி பிரம்மாவும் என்ன பண்றார், ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எப்படி படைப்பை நம்ம தொடங்குறது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அதுபடி அவர் பகவானை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் படைப்பை அவர் தொடங்குறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு பிரம்மதேவரை பற்றி எடுத்து கூறப்பட்ட உதாரணம் மறதியை பற்றிய ஒன்றாகும். பிரம்மதேவர் பகவானுடைய ஒரு பௌதிக குணத்தின் அவதாரம் ஆவார். அவர் ஜட இயற்கையினுடைய தீவிர குணத்தின் ரஜோகுணம் அவதாரமாகையால் அழகிய ஜட தோற்றத்தை உற்பத்தி செய்ய பகவான் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளார். இருப்பினும் அநேக ஜீவராசிகளில் அவரும் ஒருவராக இருப்பதால் அவரது படைப்பு சக்தியை பற்றிய கலையை மறந்துவிடக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது. பிரம்மா முதற்கொண்டு மிகவும் தாழ்ந்ததான அற்ப எறும்பு வரையுள்ள ஜீவராசிகளின் இந்த மறக்கும் தன்மையை பகவானின் விராட் ரூபத்தை தியானிப்பதன் மூலம் போக்கிவிட முடியும். மனித உருவிலுள்ள வாழ்வில் இச்சந்தர்ப்பம் உண்டு. மனிதன் ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தின் உபதேசங்களை பின்பற்றி விராட் ரூபத்தை தியானிக்க துவங்கினால் அவனுடைய தூய உணர்வு புதுப்பிக்கப்படும். அதே சமயம் பகவானுடனான நித்திய உறவை மறந்துவிடக்கூடிய தன்மையும் விலகும். இம்மறதி அகற்றப்பட்ட உடனேயே பகவத்கீதையிலும் 2.41 இங்கேயும் குறிப்பிடப்பட்டிருப்பதை போல் விவசாய புத்தி உடனே பின்தொடர்கிறது. ஜீவராசியின் இவ்வறிவு அவனுக்கு தேவையாக உள்ள பகவானின் ராஜ்யம் அளவு கடந்ததாகும். இருக்காருங்க. ஜீவராசியின் இவ்வறிவு அவனுக்கு தேவையாக உள்ள பகவானின் பக்தி தொண்டை நோக்கி அழைத்து செல்கிறது. பக்தி தொண்டினை நோக்கி அழைத்து செல்கிறது. பகவானின் ராஜ்யம் அளவு கடந்ததாகும். எனவே அவரின் உதவிக்கரங்களும் அளவு கடந்தவை ஆகும். படைப்பின் மூளை முடுக்கெல்லாம் அவரது கைகளும் கால்களும் கண்களும் வாய்களும் இருக்கின்றன என்று பகவத்கீதை 13.14 வலியுறுத்துகிறது. ஜீவன்கள் என்று அழைக்கப்படும் பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகள் பகவானின் உதவிக்கரங்கள் ஆகும் என்பதையே இது குறிக்கிறது. மேலும் இவர்கள் அனைவரும் பகவானிடம் ஒரு குறிப்பிட்ட வகையான தொண்டை ஆற்ற வேண்டியவர்கள் ஆவர். பந்தப்பட்ட ஆத்மா ஒரு பிரம்மாவின் பதவியில் இருக்கும் போது கூட அகங்காரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மாயையான ஜடசக்தியின் வசீகரத்தினால் இதை மறந்து விடுகிறான். இறை உணர்வை எழுப்புவதன் மூலம் இத்தகைய அகங்காரத்தை ஒருவனால் விலக்கிவிட முடியும். மறதி எனப்படும் உறக்கத்திலிருந்து வெளியேறிய பின் பகவானின் உண்மையான அன்பு தொண்டில் நிலை பெறுவதே முக்தி என்பதாகும். பிரம்மாவின் சேவை முக்தியடைந்த நிலையில் செய்யப்படும் சேவைக்கு ஒரு உதாரணம் ஆகும். இது குறைகளும் மறதியும் நிறைந்த பெயரளவையான பொதுநல தொண்டிலிருந்து வேறுபட்டதாகும். முக்தி என்பது செயலற்ற தன்மை அல்ல, பிழைகளற்ற மனித செயல்களே முக்தி எனப்படும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த விவசாய ஆத்மிகா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி, அந்த லைன் மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா? எழுதிக்கிறோம். பகவானின் பக்தி தொண்டை நோக்கி அழைத்து செல்கிறது. மாதாஜி எதுக்கு அப்புறம் வரும் மாதாஜி அது?
அவனுக்கு ஜீவராசியின் தேவையாக உள்ள இவ்வறிவு ஜீவராசியின் இவ்வறிவு அவனுக்கு தேவையாக உள்ள பகவானின் பக்தி தொண்டை நோக்கி அழைத்து செல்கிறது. அதுக்கப்புறம் பகவானின் ராஜ்யம் அளவு கடந்ததாகும். ஓகேவா? ஸோ இந்த ரஜோகுணத்தினால ஏற்கனவே பகவத்கீதையில 3 குணங்களை பத்தி பகவான் ரொம்ப விரிவா சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 3 குணங்களுக்குள்ள எப்பவுமே என்ன இருக்கும்? ஒரு காம்படிஷன் இருக்கும். 3 குணங்கள்ல எந்த குணம் முன்னாடி வந்து நம்மளை தாக்கும் அப்படிங்கிறதுல அந்த குணங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். அப்படி ஒரு ஓட்டப்பந்தயம் 3 பேர் ஓடுறாங்க, யாராவது ஒருத்தர் முதல் வர்றாங்களே, அந்த மாதிரி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் நமக்குள்ள ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும். எந்த குணம் ஜெயிக்குதோ அந்த குணத்தைப்படி நம்ம செயல்படுவோம். சத்துவகுணம் ஜெயித்தது அப்படின்னாக்க நாம சாத்விகமான காரியங்களை செய்வோம், சாத்விகமா இருப்போம், எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து அப்படி இருப்போம். ரஜோகுணம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கோபம், அகங்காரம், இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய பரபரப்பா இருக்கிறது, ஒரே டென்ஷனா இருக்கிறது, இதெல்லாம் ரஜோகுணத்துடைய வெளிப்பாடு. தமோகுணம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னாக்க அழுகை, சோம்பல், எதையும் புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறது, மயக்கம், இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கிறதுனா தமோகுணம். இந்த 3 குணங்களும் நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இது நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அப்போ ரஜோகுணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இங்க என்ன சொல்லப்படுது? மறதி. நம்ம செய்யக்கூடிய காரியங்களே நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். அப்போ பிரம்மாவுக்கு என்ன இருக்கு? மறதி இருக்கு. அப்போ சாதாரணமான ஜீவராசிகள் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா பகவானை பிரார்த்தனை பண்ணணும். 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். என்ன ஸ்லோகம்? 15.15. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிஞான மோகனம் ச வேதைஷ்ய சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். வெரி குட். ஸோ அர்த்தம், பகவான் வந்து எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கார். சர்வஸ்ய சாகம், எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கார். எங்க இருக்கார்? ஹிருதி சன்னிவிஷ்டோ, இதயத்துல இருக்கார். ஹிருதி சன்னிவிஷ்டோ இருந்து என்ன பண்றார்? ஸ்மிருதி, ஞானம், அப்போகனம், இந்த 3 கொடுக்கிறார். ஸ்மிருதி அப்படின்னா ஞாபக சக்தி, ஞானம்னா அறிவு, அப்போகனம்னா மறதி. இந்த 3 பகவான் தான் கொடுக்கிறார். ஸோ அதனால நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஞாபக சக்தியை கொடுக்கிறார், எப்போ தேவையோ அப்போ நமக்கு மறதியை கொடுக்கிறார், நமக்கு அறிவை கொடுக்கிறார். நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3ஐயும் நமக்கு பகவான் கொடுக்கிறார். இப்போ அணுகுண்டு தயாரிக்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு அறிவை யார் கொடுக்குறா? பகவான் தான் கொடுக்குறார், இல்லையா? நம்ம வந்து பாகவதம் படிக்கணும்னு நினைக்கிறோம், அந்த அறிவை யார் கொடுக்குறா? பகவான் தான் கொடுக்குறார். ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவு, ஞாபக சக்தி, மறதி, இது எல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்குறார். ஸோ அதனால நம்ம வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு வந்து உங்களை பத்தின மறதியை மட்டும் கொடுத்துடாதீங்க, எப்பவுமே என்ன கொடுங்க? உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான அந்த அறிவை கொடுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்போ இந்த மறதியிலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எப்பவுமே பகவானை தியானிக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரபா சொல்றார், பகவானுடைய கரங்கள் அப்படிங்கிறது எல்லையற்றது, எல்லா விதமான உதவிகளையும் பகவானால நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால எப்பவுமே நம்ம பகவானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நாம ஒரு குறிப்பிட்ட வகையில பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டியவர்கள். 5 விதமான நமக்கு உறவு நிலைகள் பகவானோட இருக்குன்னு பார்த்தோம், இல்லையா? என்ன 5 விதமான உறவுகள்? சாந்த, தாசிய, சக்கிய, மாதுரிய, வாத்சல்யம். வாத்சல்ய, மாதுரிய. ஓகே, வெரி குட். சாந்த, தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. சாந்த அப்படின்னாக்க மரம், செடி, கொடிகள் மாதிரி இருந்து பகவானுக்கு சேவை செய்யறது. தாசிய பக்தி அப்படின்னாக்க பகவான் எஜமானர், நம்ம தாசன் அப்படிங்கிற நிலையில பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது. அடுத்தது சக்கிய. சக்கியனா நட்பு நிலையில பக்தி செய்யறது, அர்ஜுனன் மாதிரி நண்பனா இருந்து பகவானுக்கு பக்தி செய்யறது. வாத்சல்யம்னா பெற்றோர் பாசம். யாரு? நந்த மகாராஜர், யசோதை, வசுதேவர், தேவகி, தசரதர், இவங்கெல்லாம் வந்து வாத்சல்ய பாவத்துல இருக்காங்க, அவங்கள மாதிரி பக்தி செய்யறது. அடுத்தது மாதுரிய பாவம் அப்படின்னாக்க 2 விதம் இருக்கு, நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து துவாரகையில இருக்கக்கூடிய ராணிகள் திருமணமான உறவுல இருக்காங்க, ஸ்வகீய. இன்னொன்னு கோபியர்கள், பரக்கிய. அவங்க வந்து திருமணம் ஆகாதவங்க, காதலன் காதலி அப்படிங்கிற பாவத்துல பக்தி செய்யறவங்க. ஆக ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த 5 விதமான உறவு நிலைகள்ல ஏதோ ஒரு உறவு நிலை இருக்கு. நமக்கு இப்ப தெரியாது, நமக்கு இப்ப தெரிஞ்ச உறவெல்லாம் நான் இவருக்கு மாமா, இவங்களுக்கு அத்தை, இவங்க அம்மா, இவங்க அப்பா,
இந்த உறவு நிலைகள் தான், இந்த பௌதிக உறவு நிலைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இப்போ நமக்கு தெரியாது. அது வந்து பகவான் தான் அதை வெளிப்படுத்தணும். அவர் தான் வெளிப்படுத்துவார். ஆன்மீக குரு மூலமா அவர் தான் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ இங்க பிரபுபா சொல்ற முக்தினா வேற ஏதோ நீ இறந்ததுக்கு அப்புறம் அடைய போறதெல்லாம் கிடையாது. முக்தினா செயலற்ற தன்மையெல்லாம் கிடையாது. முக்தி அப்படிங்கிறது என்ன? பகவானுக்கு செய்யக்கூடிய என்ன சேவை? பக்தி தொண்டு, பக்தி இங்க பிரபுபா சொல்றாரு என்ன சேவைன்னு சொல்றாரு. அன்பு தொண்டு தான். நோ, பிழைகளற்ற பிழைகளற்ற சேவை. தப்பே இல்லாம நம்ம பகவானுக்கு எந்த குறைகளும் எந்த அபராதங்களும் இல்லாம பகவானுக்கு சேவை செய்யறது தான் முக்தி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதைத்தான் ஆச்சாரியர்கள் செய்யறாங்க. மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் இந்த உலகத்துல அவதரிச்சு அவங்க முக்தி அடைந்த நிலையில தான் இருக்காங்க. நம்மள மாதிரியே அவங்க இருந்தா கூட அவங்க நம்மள மாதிரி சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க முக்தி அடைந்த நிலையில எந்த விதமான அபராதங்களும் இல்லாம பகவானுக்கு அன்போட அவங்க சேவை செய்யறாங்க. இதெல்லாம் ரைட் ஆன்சர் தான். பக்தி தொண்டு, அன்பான சேவையெல்லாம் ரைட்டான ஆன்சர் தான். பட் பிரபுபாத் இங்க பர்டிகுலரா பிழைகள் அற்ற, அபராதங்கள் அற்ற அப்படிங்கிறத சொல்றார். சாப்தஸ்ய ஹி பிரம்மண ஏஷ பந்தா யன்னாமபீர் த்யாயதி தீர் அபார்த்தைஹி பரிப்ரம்ஸ் தத்ர ந விண்டதேர்த்தான் மாயாமயே வசனயா சயானக. மொழிபெயர்ப்பு: வேத மந்திரங்களில் வழங்கப்பட்டுள்ள முறை மிகவும் குழப்பத்தை உண்டாக்குவதாக இருப்பதால் அதனால் சொர்க்கலோகங்களை போன்ற அர்த்தமற்ற பொருட்களை நோக்கி மக்களின் புத்தியை அது திருப்புகின்றது. கட்டுண்ட ஆத்மாக்கள் மாயையான அத்தகைய சொர்க்கம் போன்ற இன்ப கனவுகளில் மிதக்கின்றனர். ஆனால் உண்மையில் எவ்வித திடமான சந்தோஷத்தையும் இத்தகைய இடங்களில் அவர்கள் அனுபவிப்பது இல்லை. ஸோ இதனாலதான் வியாசதேவருக்கு மனக்குறை உண்டாச்சு. ஏன்னா வேதங்கள் முழுக்க இந்த கர்மகாண்ட விஷயங்களையே சொல்லி 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 அவர் வந்து உண்மையான பக்தியை நேரடியா சொல்லாம விட்டுட்டார். அதனால்தான் அவருக்கு மனக்குறை ஏற்பட்டது. அப்ப யார் வந்தாங்க அவருடைய குறையை போக்குறதுக்கு? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி, அவருடைய குருவான நாரத மகரிஷி வந்தார். நாரதர் வந்து அவருக்கு நறுக்கு நறுக்கு நிறைய கேள்வி எல்லாம் கேட்டார். என்ன வியாசதேவரே, நல்லா எல்லாம் பண்ணிட்டீங்களா? உடலையும் ஆத்மாவையும் ஒன்னா நினைச்சு நீங்க பண்ண உபதேசம் எல்லாம் ரொம்ப சரியா, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நொந்து நூடுல்ஸ் ஆன வியாசதேவர் என்ன சொன்னாரு? நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். என்னுடைய வருத்தத்துக்கு என்ன காரணம்? நீங்க தான் அதை வந்து எனக்கு எடுத்து சொல்லணும். என்னுடைய ஆன்மீக குருவான நீங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே நாரதர் அவருக்கு பலவிதமான உபதேசங்களை சொன்னார். அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்லாம் இருந்தது. நீங்க சொன்னதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? வியாசம் தீர்த்தம், அதாவது காக்கா உட்காந்துக்கிற இடம் மாதிரி இருக்கு. அது எதுவுமே வந்து அன்னப்பறவைகள் மாதிரி ஹம்சர்கள் வந்து யாரும் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். தத் வாயசம் தீர்த்தம் அப்படின்னு சொன்னார். காக்கா குப்பைமேட்டில் உட்காந்து குப்பையை கலர்ற மாதிரியான விஷயங்களை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம நிலைமை என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம வந்து பௌதிக இன்பத்துக்காகத்தான் பக்தி செய்யறோம். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் இருக்கோம். நமக்கு இது பண்ணா இது நல்லது நடக்குமா, இது பண்ணா இது கிடைக்குமா, இது பண்ணா இது நடக்குமா அப்படிங்கிற மனோநிலையில தான் இருக்கும். இங்க சுகதேவ கோஸ்வாமி எப்படி சொல்றாரு பாருங்க. சொர்க்கலோகத்தை அடையிறது கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க எந்த விதமான திடமான ஒரு இன்பமும் ஒண்ணுமே அங்க கிடையாது. அதுக்கு மனித வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி சொல்றதுனால தான் பாகவதம் வந்து அமல புராணம் அப்படின்னு சொல்லப்படுது. அமல அப்படின்னா எந்த விதமான களங்கங்களும் இல்லாத உன்னதமான பக்தியை மட்டுமே எடுத்து சொல்லக்கூடிய புராணம். மற்ற புராணங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பலஸ்ருதிகள் இருக்கும், இதை சொன்னா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் பாகவதத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பொருளுரை விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, படிக்கிறேன் மாதாஜி. கிருஷ்ணா. இல்ல பிரபுபாதாக்கு ஜெய். பந்தப்பட்ட ஆத்மா ஜட உலக இன்பத்திற்காக திட்டங்கள் தீட்டுவதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளான். பிரபஞ்சத்தின் இறுதி எல்லை வரை கூட இதை செய்து கொண்டு போகிறான். இயற்கையின் மூலப்பொருட்களை இயன்ற அளவிற்கு துஷ்பிரயோகம் செய்த பிறகும் கூட அவன் திருப்தி அடைவதில்லை. சந்திர கிரகத்திற்கோ அல்லது சுக்கிர கிரகத்திற்கோ சென்று அங்குள்ள மூலங்களையும் சுயநலத்திற்காக உபயோகிக்க விரும்புகிறான். ஆனால் இப்பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள் மட்டுமல்லாமல் மற்ற பிரபஞ்சங்களில் உள்ள எண்ணில் அடங்காத கிரகங்களின் உபயோகமற்ற தன்மையை பற்றியும் பகவத்கீதையில் 8.16 பகவான் நமக்கு உபதேசித்துள்ளார். எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. ஆனால் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகிய துன்பங்களிலிருந்து அவற்றில் ஒன்று கூட விடுபட்டிருக்கவில்லை. மேலே குறிப்பிட்டுள்ளதை போல ஜட துன்பங்கள் இருப்பதன் காரணத்தால்
பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் என்று அழைக்கப்படும் மிக உயர்ந்த உலகம் கூட குடியிருப்பு நோக்கங்களுக்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சியான இடமல்ல என்று பகவான் கூறுகிறார். கட்டுண்ட ஆத்மாக்கள் கர்ம விதிகளுக்கு உறுதியாக கட்டுப்பட்டுள்ளன. இதனால் அவை ரங்கராட்டினத்தின் மீது பவனி வரும் புத்தியற்ற குழந்தைகளைப் போல் சில சமயங்களில் மேல் நோக்கி பிரம்மலோகம் வரை செல்வதும் பிறகு மீண்டும் கீழ் நோக்கி பாதாள லோகம் வரை செல்வதுமாக இருக்கின்றன. நிஜமாக மகிழ்ச்சி பகவானின் ராஜ்யத்தில் இருக்கிறது. அங்கு ஜட வாழ்வின் கடும் வேதனைகளை எவரும் அனுபவிக்க வேண்டியதில்லை. எனவே ஜீவராசிகளுக்காக வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள பலநோக்கு கர்மங்களின் வழிமுறைகள் தவறான வழியில் அழைத்து செல்வையே ஆகும். இந்த நாட்டிலோ அல்லது வேறொரு உலகிலோ உயர்ந்ததோர் வாழ்வு முறை இருக்கக்கூடும் என்று ஒருவன் நினைக்கிறான். ஆனால் நித்திய வாழ்வும் பூரண அறிவும் பூரண ஆனந்தமும் கொண்ட உண்மையான வாழ்வை ஜட உலகின் எந்த இடத்திலும் அவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. வாழ்வின் இறுதி கட்டத்தில் உள்ள பரிசித் மகாராஜன் சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கு ஆசைப்படுவதை விட பரமபதத்தை சென்றடைவதற்கு தம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி மறைமுகமாக ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஜட உலகங்களோ அல்லது அங்குள்ள மூலப்பொருட்களோ நிரந்தரமானவை அல்ல. எனவே அத்தகைய வாழ்வினால் அளிக்கப்படும் தற்காலிகமான இன்பத்தை அனுபவிப்பதில் ஒரு உண்மையான தயக்கம் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அற்புதமான பொருளுரை. ரொம்ப ப்ராக்டிக்கலான, நமக்கு வேண்டிய ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்த வந்து பிரபுபா சொல்றார். ஸோ சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த இயற்கையை எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால எந்த விதத்துலையும் என்ன பண்ண முடியல, நித்தியமான ஆனந்தத்தை அவங்களால அனுபவிக்க முடியல. இந்த ஜட உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணுறாங்க, ஆனால் யாராலையும் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்க முடியல. அதே மாதிரி இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாமா, அமெரிக்கா போனால் நிறைய சம்பாதிக்கலாமா, கனடா போனால் நிறைய சம்பாதிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதே தான் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். இதுதான் எங்கே இடத்துல போனாலும் அதுதான். பட் அவங்களே அவங்கள வந்து ஏமாத்திக்கிறாங்க, நம்ம ரொம்ப இங்கே சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிறாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது. நம்ம ஏற்கனவே போன அத்தியாயத்தில் 14 கிரகங்களை பற்றி பார்த்தோம். மேல் கிரகங்கள், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற கிரகங்கள், கீழ் கிரகங்கள், இந்த 3 விதமான லோகங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த 14 லோகங்கள்லையும் எங்கேயுமே என்ன கிடையாது, உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால்தான் மிக உயர்ந்த கிரகமான பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்திய கவுந்தேய புனர்ஜென்மன வித்தியதே அப்படின்னு பகவான் சொன்னார். ஸோ நீ பிரம்மலோகத்தையே அடைஞ்சா கூட உன்னால் அங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது. பேங்க் பேலன்ஸ் மாதிரி தான், தீந்து போச்சு அப்படின்னா திரும்ப நம்மளை செக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், இல்லை உனக்கு பணம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அந்த புண்ணிய காரியம் தீர்ந்து போனோம்னு நம்ம திரும்ப இந்த பூலோகத்துக்கு தான் வரணும். இங்கே வந்து நம்ம திரும்ப கர்மங்களை செய்யணும். இது மட்டும்தான் கர்ம, இந்த இடம் மட்டும்தான் கர்ம பூமி. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே செய்கிற காரியங்கள் தான் அக்கௌண்டபிள். இங்கே நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அடுத்த உலகத்துக்கு இல்லை அடுத்த பிறவி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதனால எல்லா இடத்துலையும் இந்த ஜட வாழ்க்கையினுடைய கடும் வேதனைகள் அப்படின்னு பிரபுபா சொல்றார். இந்த துன்பத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் என்ன, மேல் உலகங்களில் போகும்போது இது ரொம்ப சட்டலாக இருக்கும். இந்த மாதிரியான இப்போ உடம்பு வியாதி வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், கீழே விழுந்துட்டோம், நட்டு போல்ட்டெல்லாம் வச்சு முடுக்கி வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. எனிவே அங்கே என்ன கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. ஸோ புண்ணியம் தீர்ந்தோன்னு நாம இந்த இடத்துக்கு வந்துடணும். அங்கே போனால் படிக்கணும்னு கிடையாது, பணம் சம்பாதிக்கணும்னு கிடையாது, ஆல்ரெடி அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அதை போய் நம்ம அவைல் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஹாலிடேக்கு நம்ம ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால அந்த உலகங்களெல்லாம் அடையணும்னு சொல்லி பரிஷித் மகாராஜர் எங்கேயாவது நினைச்சிட்டு போறாரா? நினைக்க மாட்டார். ஏன்னா அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க, பல தரப்பட்டவர்கள் இருக்காங்க. அதனால சுகதேவ கோஸ்வாமி எதுக்கும் என்ன பண்றார், அந்த உறுதிப்படுத்திக்கிறார், பரிஷித் மகாராஜருடைய மனநிலையை உறுதி பண்ணிக்கிறார். அத்தக கலிர் நாமசு யாவதர்த்தக ஸ்யாத் அப்ரமந்தோ வியவசாய புத்திஹி சித்தே அந்யதார்த்தேன யதேத தத்ர பரிஷ்ரமம் தத்ர சமீக்ஷமானக. எனவே அறிவொளி பெற்றவன் பெயர்களை மட்டுமே கொண்டுள்ள இவ்வுலகில் இருக்கும் பொழுது வாழ்வின் குறைந்தபட்ச தேவைகளுக்காக மட்டுமே முயல வேண்டும். அத்தகைய முயற்சிகள் அனைத்தும் பலனற்ற கடின உழைப்பு மட்டுமே ஆகும் என்பதை நடைமுறையில் காண்பதற்குரிய தகுதி பெற்றிருப்பதால் தேவையற்ற பொருட்களை அடைய முயலாமல் அவன் புத்தியில் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். முதல் முறை
இதெல்லாம் கேட்குறவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. இதெல்லாம் நம்மளுடைய நன்மைக்காக பாகவதத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பாகவத தர்மம் அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தை ஆதாரமாக கொண்டுள்ள மதம் பலநோக்கு கர்மங்களின் வழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். கர்மங்களை பக்தர்கள் காலவிரயம் செய்பவை என்று எண்ணுகின்றனர். அகில பிரபஞ்சமும் அல்லது ஜட இருப்பு முழுவதுமே ஜகத் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்வு சுகத்தையோ பாதுகாப்பையோ அளிக்கக்கூடியது அல்ல. இதை அனைவரும் அறிந்திருப்பினும் ஜட வாழ்வு ஒருவனின் நிலையை மிகவும் சுகமானதாகவும் பாதுகாப்பு உள்ளதாகவும் அமைத்துக் கொள்வதற்காகவும் அதற்குரிய திட்டங்களை தீட்டுவதற்காகவுமே உபயோகிக்கப்படுகிறது. ஜட நாகரிகத்தின் மாயையான முன்னேற்றத்தால் கவரப்பட்டுள்ளவர்கள் அறிவிழந்தவர்கள் ஆவர். ஜட சிருஷ்டி முழுவதுமே வெறும் பெயர்களை கொண்ட கண்கட்டு வித்தையாகும். அது மண், நீர், நெருப்பு போன்ற ஜடப்பொருட்களை கொண்ட குழப்பமான சிருஷ்டியை தவிர வேறொன்றும் இல்லை. கட்டடங்கள், தட்டுமுட்டு சாமான்கள், மோட்டார் வண்டிகள், மாளிகைகள், இயந்திர கூடங்கள், தொழிற்சாலைகள், கைத்தொழிற்கூடங்கள், அமைதிப்போர் அல்லது ஜட விஞ்ஞானத்தின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகிய அணுசக்தி மற்றும் மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய இவைகள் அனைத்தும் கூட முக்குணங்களின் சேர்க்கையினால் உண்டாகும் வெறும் பெயர்கள் மட்டுமேயாகும். பகவத் பக்தர் இதை நன்கு அறிந்திருப்பதால் சிறிதும் நிஜமில்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதில் அவர் நாட்டம் கொள்வதில்லை. இவை அனைத்தும் கடல் அலைகளின் சலசலைப்பை போல் முக்கியத்துவமற்ற வெறும் பெயர்கள் மட்டுமே ஆகும். பெரும் மன்னர்களும் தலைவர்களும் போர் வீரர்களும் அவர்களுடைய பெயரை சரித்திரத்தில் நிலைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்து கொள்கின்றனர். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் மறந்துவிடப்படுகின்றனர். சரித்திரமும் சரித்திர புகழ் பெற்றவர்களும் எந்த அளவுக்கு நிலையற்றவை என்பதை பக்தர் அறிந்திருக்கிறார். பலநோக்கு கருமி செல்வம், பெண், மரியாதை போன்ற விஷயங்களில் பெரும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறான். ஆனால் பூர்ண உண்மையில் நிலை பெற்றிருப்பவர்கள் அத்தகைய போலியான விஷயங்களில் சிறிதும் ஆர்வம் கொள்வதில்லை. அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு கால விரயமாகும். மனித வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானதாக இருப்பதால் அறிவொளி பெற்ற ஒருவன் நேரத்தை மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஜட உலக இன்பத்துக்கான வீணான ஆராய்ச்சி திட்டத்தில் ஒரு வினாடி நேரத்தை செலவழித்து விட்டாலும் அதற்கு ஈடாக லட்சக்கணக்கான தங்க நாணயங்களை ஒருவன் செலவு செய்தாலும் அதை மீண்டும் பெறவே முடியாது. எனவே மாயையின் பிடியிலிருந்து விடுதலையடைய விரும்பும் ஆன்மீகி ஒருவன் பலனை எதிர்பார்த்து செயலாற்றுபவர்களின் வெளி தோற்றங்களினால் அடிமைப்படுத்தப்பட்டு விடாமல் இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறான். மனித வாழ்வு புலனின்பத்தை அனுபவிப்பதற்காக இருப்பதல்ல, தன்னுணர்வை பெறுவதற்காக உள்ளதாகும். ஸ்ரீமத் பாகவதம் பிரத்யேகமாக இந்த விஷயத்தை பற்றி துவக்கத்திலிருந்து முடிவு வரை நமக்கு உபதேசிக்கிறது. மனித வாழ்வு தன்னுணர்வை அடைவதற்காக மட்டுமே இருக்கிறது. இந்த மிக உயர்ந்த பூரணத்துவத்தை இலக்காக கொண்டுள்ள நாகரிகம் தேவையற்ற விஷயங்களை உண்டாக்குவதில் ஈடுபடுவதே இல்லை. அத்தகைய பக்குவமான நாகரிகம் வாழ்வின் அடிப்படை தேவைகளை மட்டுமே ஏற்கும் வகையில் மனிதனை தயார் செய்கிறது, அல்லது தீமையிலும் நன்மையை பயன்படுத்திக் கொள்ளும் கொள்கையை வலியுறுத்துகிறது. நம்முடைய ஜட உடல்களும் அது தொடர்பாக உள்ள நமது வாழ்வும் சிறப்புடையவை அல்ல. உயிர்வாழி உண்மையில் ஆன்மீகமானது என்பதால் ஜீவனின் ஆன்மீக முன்னேற்றம் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. மனித வாழ்வு இந்த முக்கியமான கருத்தை உணர்வதற்காகவென்றே உள்ளது. ஜட இன்பங்களில் தீவிர பற்று கொண்டு மனித ஆற்றலை வேறு வழியில் திருப்பிவிடாமல் பகவான் நமக்கு அளித்துள்ள வெகுமதியில் நம்பிக்கை கொண்டு வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே ஏற்று அதற்கேற்ப ஒருவன் செயற்பட வேண்டும். பௌதீக நாகரிக முன்னேற்றம் இறுதியில் யுத்தத்திலும் பஞ்சத்திலும் முடிவுறும் அசுரர்களின் நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீகவாதி உறுதியான மனதுடன் இருக்க வேண்டும் என்று இங்கு எச்சரிக்கப்படுகிறான். இதனால் எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை என்ற நிலைக்கு பங்கம் ஏற்பட்டாலும் அவனுடைய திடமான நோக்கத்திலிருந்து ஓரங்குலம் கூட நகர்ந்து விடாமல் அவனால் இருக்க முடியும். ஆன்மீகவாதி ஒருவனுக்கு உலகில் உள்ள பலநோக்கு கருவிகளுடன் நெருங்கிய உறவு கொள்வது என்பது தற்கொலைக்கு நிகரான ஒரு செயலாகும். ஏனெனில் அத்தகைய செயல் வாழ்வின் இறுதி நோக்கத்தை முறியடித்துவிடும். சுகதேவ கோஸ்வாமியுடனான சந்திப்பு அவசியம் என்பதை பரீட்சித் மகாராஜன் உணர்ந்தபோது சுகதேவர் பிந்தியவரை சந்தித்தார். உண்மையான முக்தியை விரும்புபவர்களுக்கு உதவுவதும் அந்த முக்திக்குரிய காரணத்தை ஆதரிப்பதும் ஓர் ஆன்மீகவாதியின் கடமையாகும். பரீட்சித் மகாராஜன் ஒரு பேரரசராக அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சுகதேவ கோஸ்வாமியை சந்தித்ததே இல்லை என்பதை ஒருவன் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஆன்மீகிக்குரிய செயல்முறை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப கடுமையான ஒரு பொருளுரை. ஸோ பிரபுபாதருக்கு கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல நம்ம இப்போ என்னென்ன சேர்த்துக்கலாம்? இந்த ஏஐ இன்னும் என்னமோ கண்டுபிடிப்புகள்லாம் வருதுல்ல, அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பெயரளவானது தான். எதுவும் நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான பிரச்சனையான
பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதை தீர்க்க போறது கிடையாது. இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, நம்முடைய ஜட உடல்களும் அது தொடர்பாக உள்ள நமது வாழ்வும் சிறப்புடையவே அல்ல அப்படின்னு ஒரு லைன் பிரபுபாதர் கொடுக்குறார் கடைசியில. இந்த இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல கடைசியில அந்த லைன் என்னோட புக்ல இருக்கு. ஆனா இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நான் பெரிய ஆளு. பிரபுபா சொல்வார், ஒரு பிச்சைக்காரன் கூட என்ன நினைப்பானா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிச்சை எடுக்கிற அந்த ஒரு பவுல் இருக்கே அதான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைப்பானா. இந்த மாதிரி யார்ட்டையும் இருக்காது, என்கிட்ட நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்பானா. இது என்னோட ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல், இந்த மாதிரி உலகத்திலே யார்ட்டையும் கிடையாது அப்படின்னு நினைப்பானா. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு. அப்போ இந்த எண்ணம்லாம் போகி நமக்கு என்ன வரணும் அப்படின்னாக்க, நிஜமான அந்த எண்ணம் வரணும், நான் பகவானுடைய தொண்டன் ஆகணும், சேவகன் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஸோ இந்த இந்த பொருளுரையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பௌதிக நாகரீகம் அசுரர்களின் நாகரீகம். நம்ம என்ன நினைக்கிறோம், நாகரீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு, இப்பதான் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது அசுர நாகரீகம். ஏன் அப்படின்னா, வெறும் போர், பஞ்சம் இதுதான் இங்க வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம பார்க்கிறோம். எந்த நாகரிகம் உயர்ந்தது அப்படின்னா, எது உயர்ந்த எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை. உயர்ந்த சிந்தனை என்ன சிந்தனை? பகவானை பற்றி. எஸ், பக்தி எப்படி செய்யணுங்கிற சிந்தனை உயர்ந்த சிந்தனை. எளிமையான வாழ்வு என்ன அர்த்தம்? எளிய வாழ்வுக்கு என்ன அர்த்தம்? தேவையானதுக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணி ஆடம்பரமா இல்லாம தேவையான பொருளை மட்டும் யூஸ் எனக்கு ஒரு பண்ணணும். 10 வீடு இருக்கிறது தேவைங்க. எனக்கு ஒரு 10 வீடு இருக்கணும், ஒரு 10 அலமாரி நிறைய புடவை இருக்கணும், அது என்னுடைய தேவை. நீங்க அதை எப்படி ஆடம்பரம் சொல்லலாம்? இல்ல, தேவை ஜாஸ்தி. உனக்கு இருக்க போறது ஒரு வீடு, படுக்க போறது ஒரு வீட்டுல, உனக்கு ஒண்ணு இருந்தா போறோம், நீ தேவையில்லாம இல்ல, எனக்கு வந்து அது ரொம்ப அடிப்படை தேவைகளை மட்டும் இல்ல மாத்தது. எளிய வாழ்க்கை என்ன? எளிய அது பேராசைதான் மாதாஜி, பேராசை மாதாஜி, ஆசை. எளிய வாழ்க்கைன்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னாக்க, வாழறது, பகவானுடைய பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். எளிய வாழ்க்கைன்னா என்ன? பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். எளிய வாழ்க்கையோட இன்னொரு டெஃபினேஷன், பகவானை பத்தி மட்டுமே கேட்கணும். இன்னொரு டெஃபினேஷன், பகவானை பத்தி மட்டுமே பேசணும், பகவானுக்கே சேவை செய்யணும். இதுதான் எளிய வாழ்க்கை. சிந்திக்கணும் மாதாஜி, பகவானை பத்தியே சிந்தனை இருக்கணும் மாதாஜி. ஆமா, எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம் இதுல. இதுதான் எளிய வாழ்க்கை. இது நீங்க வந்து யுதிஷ்டர் மகாராஜர் மாதிரி ஒரு அரண்மனையில இருந்தும் செய்யலாம், இல்ல பரீட்சித் மகாராஜர் இப்போ வந்து கங்கை கரையில மரத்துக்கடையில உட்கார்ந்துருக்காரு அப்படியும் செய்யலாம். ஸோ எளிய வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும நம்ம வந்து நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தை மாத்திக்கிறதுனால வரப்போறது கிடையாது. உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், அதுதான் வந்து எளிய வாழ்க்கை. எப்பவுமே பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதை பிரசாதம் மட்டுமே நம்ம எடுத்துக்கணும், பகவானை பத்தின செய்திகளை மட்டுமே கேட்கணும். பாகவதம், பகவத்கீதை இதை மட்டுமே நம்ம படிக்கணும், கேட்கணும், இதை பத்தி தான் விவாதிக்கணும். இதை கார்ல போய் கூட செய்யலாம், ஃப்ளைட்ல போய் கூட செய்யலாம், நடந்து போய் கூட செய்யலாம். இப்போ பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்க விமானத்துல பயணம் பண்ணார். அப்போ அது எளிய வாழ்க்கை இல்லையே, அவர் விமானத்துல பறந்தாரே. ஆனா எதுக்காக செய்தார்? பகவானுக்காக செய்தார். இதை நம்ம கரெக்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து எளிய வாழ்க்கையுடைய அர்த்தம் நமக்கு ஈஸியா புரியும். ஸோ மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் நீங்க சொல்றதெல்லாமும் ஓரளவுக்கு கரெக்ட் தான். மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிக்க கூடாது. முன்ன ஒரு செருப்பு இருக்கும், இன்னைக்கு எத்தனை செருப்பு இருக்கு? பாத்ரூமுக்கு ஒரு செருப்பு, வீட்டுக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு, ஜாகிங் போகும்போது ஒரு ஷூ, அப்புறம் பார்ட்டிக்கு போகணும்னா ஒரு செருப்பு, சாதாரணமா கடத்தல் போறதுக்கு ஒரு செருப்பு, செருப்பே இத்தனை இருக்கு ஒருத்தருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு போக போக என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம டிபெண்டா இருப்போம், இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து டிபெண்ட் ஆயிடுவோம். ஸோ எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம பகவானுக்கு பக்தி பண்ணணும், அதுதான் எளிய வாழ்க்கை. இருந்தாலும் பண்ணணும், இல்லைனாலும் பண்ணணும், அதுதான் எளிய வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க மாதாஜி. அதாவது இப்ப நீங்க சொன்னது வந்து ஐம்புலன்களாலையும் பகவானுக்கு சேவை செய்யறதுன்ற அர்த்தம் எடுத்துக்கலாமா மாதாஜி? கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மாதாஜி. கண்டிப்பா. தேங்க்யூ. எல்லா நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தினாலையும் பகவானுக்கு தான் சேவை செய்யணும். சரி. நாரதர் பஞ்சராத்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சர்வ உபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே அப்படின்னு.
சர்வ உபாதி இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி, நல்ல கொஸ்டின் கேட்டீங்க, எனக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. சோ தேங்க்யூ மாதாஜி. இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த பொருளுரைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சர்வ உபாதி நமக்கு இப்ப இருக்கிற இந்த அடையாளங்கள் எல்லாமே மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே உபாதி, தேவையில்லாத விஷயங்கள், உபதிரவங்கள், இதெல்லாம் விட்டுடணும். சர்வ உபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம். ரிஷிகேன, ரிஷிக அப்படின்னா நம்மளுடைய புலன்கள். நமக்கு மொத்தம் 10 புலன்கள் இருக்கு, மனசோட சேர்ந்து 11 புலன்கள் இருக்கு. கர்மேந்திரியங்கள் 5 இருக்கு, ஞானேந்திரியங்கள் 5 இருக்கு, மனசோட சேர்த்து மொத்தம் 11 புலன்கள். இந்த புலன்களை எல்லாம் ரிஷிக ஈஷ, இந்த புலன்களுக்கு அதிபதியாக உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவரும் புலன்களை உடைய ஒரு நபர், அவருக்கு சேவை செய்யணும். இந்த புலன்களை கொண்டு புலன்களை உடைய நபரான அந்த பகவானுக்கு நாம சேவை செய்யணும். ஸோ இது நாரத பஞ்சராத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். தூய்மையான பக்திக்கு உதாரணம், அதாவது தூய்மையான பக்திக்கு ஒரு டெஃபனேஷன், ஒரு சூத்திரம் இது இந்த ஸ்லோகம். சர்வ உபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்யூ மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் போலாம். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் கடுமையான ஸ்லோகம், எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிக்குங்க, உங்க மனசையெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சத்யாம்ஷிதௌ கிம் கஷிபோ பிரயாசைர்பாஹோ ஸ்வசித்தேஹி உபபர்ஹனை கிம் சதி அஞ்சசோ கிம் புருதான்ய பார்த்தியா திக்வல்கலாதோ சதி கிம் துகூலைஹி. என்ன சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி? படுப்பதற்கு ஏராளமான சமதரைகள் இருக்கும்போது கட்டில் மெத்தைகளுக்கு என்ன அவசியம்? என்ன பண்ணலாம் வீட்டுல இருக்கிறதெல்லாம்? தனது சொந்த கரங்களை ஒருவன் உபயோகிக்க முடியும் என்ற பொழுது ஒரு தலையணைக்கு என்ன அவசியம்? தலகாணி கூட கூடாதுங்கிறாப்பா. அப்புறம் என்ன சொல்றாரு? தன் உள்ளங்கைகளை ஒருவன் உபயோகிக்க முடியும் என்றால் பல வகைப்பட்ட பாத்திரங்கள் எதற்கு? மிகுதியான மறைப்புகள் அல்லது மரத்தோல்கள் இருக்கும் போது ஆடை அணிகலன்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? என்ன பண்ணலாம்? பாகவதம் கண்டினியூ பண்ணலாமா? நாளைக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவீங்க? கண்டிப்பா வருவோம் மாதாஜி. ஓகே ஓகே, ஜோக்கா தான் கேட்டேன். கண்டிப்பா வருவோம். ஏன் அப்படின்னா பிரபுபாதர் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டாரு மாதாஜி. பிரபுபாதர் இல்ல, சுகதேவ கோஸ்வாமி போட்டார். சாரி சுகதேவ கோஸ்வாமி சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனையோ சமதரைகள் இருக்கே, எதுக்கு கட்டில் மெத்தலாம் நீ பெருசு பெருசா, அதெல்லாம் எதுக்கு? அதை விட கை இருக்கு, தலைக்கு கீழே வச்சு நீ படுத்துக்கலாம், தலகாணி எல்லாம் உனக்கு எதுக்கு? உள்ளங்கை போதுமா? இந்த உள்ளங்கை அளவு சாப்பிட்டா போதுமா? இந்த உள்ளங்கையில இருக்கிறத எள்ளி சாப்பிட்டா போதும், இதுக்கு எதுக்கு பாத்திரம் எல்லாம் எதுக்கு? அதுக்கப்புறம் இத்தனை ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு? மரப்பட்டைகள், கிழிஞ்ச துணி எங்கேயாவது தெருவில் கிடக்கும், அதை எடுத்து போட்டுக்கோ அப்படிங்கிற. ஸோ உண்மையிலேயே ஆன்மீகவாதிகளா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா இருக்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது? மயங்கிடக்கூடாது. இவங்களெல்லாம் பார்த்து சில பேருக்கு பெரிய பணக்கார வீட்டுக்கு போனாங்க அப்படின்னாக்கா, ஓ பெரிய இடம், நம்ம கொஞ்சம் அப்படி நடந்துக்கணும், அப்பதான் ஏதாவது டொனேஷன் கொடுப்பாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். அதுக்காக அவங்கள போய் கேவலப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய நோக்கத்தை நம்ம கரெக்டா புரிய வைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறதுக்காக நாங்க வந்திருக்கோம், இது கரெக்ட் மெசேஜ். லக்ஷ்மி தேவி உங்ககிட்ட இருக்காங்க, அதை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துங்க, அதுதான் நம்ம செய்ய வந்திருக்கோம். அதனால யாருக்கும் நம்ம அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஹரேகிருஷ்ண மாதாஜி, ஆனா இந்த சொன்ன மாதிரி தலகாணினா அதுக்கு நிறைய உரை செட்டா வாங்கி, பாத்திரத்தை நிறைய டிசைனா வாங்கி, எல்லாத்துக்கும் டைம் தான் வேஸ்ட் ஆகுது மாதாஜி. ஆனா ட்ரெஸ் வாங்கி அதை மடிச்சு அதை வைக்கிறதுக்கு இது அதிகப்படுத்தும் போது வேலையும் ரொம்ப அதிகமாகுது. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் போய் இன்னைக்கு என்ன ஷாப்பிங் பண்ணேன் தெரியுமா, அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்ட போறேன். நான் அமேசான்ல என்ன வாங்கினேன், நான் கடத்தரு போய் என்ன வாங்கினேன், நான் இந்த முக்கு கடையில என்ன வாங்கினேன், இதைத்தான் போட்டுட்டு இருக்காங்க வீடியோவா எல்லாரும். அதை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க, இன்னும் நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்க அது வாங்கிட்டாங்க, இவங்க இது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது வாங்கிட்டே இருக்காங்க. போனதெல்லாம் திரும்ப வருது. இப்போ இந்த மாதிரிதான் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஓகே, பொருளுரை படிக்கவா? ஓகே, படிங்க. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆஷா பக்தன் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். உடல் பாதுகாப்பிற்கும் சுகத்துக்கும் உரிய தேவைகளை தேவையில்லாமல் அதிகரிக்க கூடாது. மாயையான அத்தகைய இன்பங்களை வீணாக தேடி அலைவதிலேயே மனித சக்தி விரயமாகிறது. தரைமேல் ஒருவனால் படுக்க முடியுமானால் நல்ல கட்டிலையோ
ஹரே கிருஷ்ணா. ஓகே, சுபமலர் மாதாஜி படிங்க. உடல் பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. உடல் பாதுகாப்பிற்கும் சுகத்திற்கும் உரிய தேவைகளை தேவையில்லாமல் அதிகரிக்க கூடாது. மாயையான அத்தகைய இன்பங்களை வீணாக தேடி அலைவதிலேயே மனித சக்தி விரயமாக்கப்படுகிறது. தரைமேல் ஒருவனால் படுக்க முடியுமானால், நல்ல கட்டிலையோ பஞ்சு மெத்தையோ பெற ஒருவனால் உறங்க முடியுமானால் தலையணை தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை. மிருகங்களின் வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்த்தால் பெரிய வீடுகளை கட்டிக்கொள்ளவும் தட்டுமுட்டு சாமான்களையும் குடும்ப வாழ்வுக்குரிய மற்ற உபகரணங்களையும் சேகரித்து கொள்ள அவைகளுக்கு அறிவில்லை என்பதை நம்மால் காண முடியும். இருப்பினும் திறந்த வெளியில் படுத்துறங்குவதால் சுகாதாரமான வாழ்வை அவை பராமரித்துக் கொள்கின்றன. உணவு தயாரிக்கும் கலை அவைகளுக்கு தெரியாது. இருந்தாலும் மனிதனை விட அவை ஆரோக்கியமாக வாழ்கின்றன. மனித நாகரிகம் மிருக நாகரிகமாக மாற்றப்படவோ அல்லது மனிதன் நாகரிகம், கல்வி மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவை இல்லாமல் உடையின்றி காடுகளில் வசிக்க வேண்டும் என்பதையோ இது குறிக்கவில்லை. புத்தியுள்ள மனிதனால் மிருகத்தை போல் வாழ முடியாது. மாறாக மனிதன் தன்னுடைய அறிவை கலையிலும் விஞ்ஞானத்திலும் காவியத்திலும் தத்துவத்திலும் உபயோகிக்க முயல வேண்டும். இவ்வாறாக மனித நாகரிகத்தின் தொடர்ந்த முன்னேற்றத்தை அவனால் அடைய முடியும். ஆனால் இங்கு ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறும் கருத்து என்னவென்றால், மிருகங்கள் உடையதை விட மிக மிக உயர்ந்ததாகிய மனித சக்தியை தன் உணர்வுக்காக மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என்பதாகும். மனித நாகரிகத்தின் முன்னேற்றம் பகவான் உடனான நம் உறவை மீண்டும் ஸ்தாபித்துக் கொள்ள உதவுவதாக இருக்க வேண்டும். இது மனித வாழ்வை தவிர வேறு எந்த வாழ்விலும் சாத்தியமாக கூடியதல்ல. ஜட தோற்றம் நிலையற்றது என்று உணர்ந்த வாழ்வின் துன்பங்களுக்கு ஒரு தீர்வை காண அவன் முயற்சிக்க வேண்டும். புலனின்பத்தை நோக்கமாக கொண்டுள்ள மினுமினுப்பு செய்யப்பட்ட மிருகத்தனமான நாகரிகத்தில் திருப்தி அடைவதென்பது பொய்த் தோற்றம் ஆகும். மேலும் அத்தகைய நாகரிகம் பெயரை போல அவ்வளவு போற்றுதலுக்கு உரியதல்ல. பொய்யான இத்தகைய செயல்களுக்கேற்ப ஒரு மனிதன் மாயையின் வலையில் சிக்கிக்கொள்கிறான். பண்டை காலத்து பெரும் முனிவர்களும் யோகிகளும் சிறந்த சௌகரியங்கள் கொண்ட அரண்மனைகளை போன்ற கட்டடங்களில் வாழவில்லை. அவர்கள் குடிசைகளிலும் தோப்புகளிலும் வாழ்ந்து வந்தனர். இருப்பினும் உயர்ந்த அறிவாகிய பரம ஞானத்தை அவர்கள் விட்டு சென்றுள்ளனர். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியும் அரசாங்க மந்திரிகளாக இருந்தனர். ஆனால் உன்னத அறிவை பற்றிய அளவற்ற நூல்களை அவர்களால் விட்டு செல்ல முடிந்தது. இவ்வளவும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மரத்தடியில் அவர்கள் வாழ்ந்து வந்த பொழுது எழுதப்பட்டவையாகும். ஒரே மரத்தடியில் அவர்கள் 2 இரவுகள் கூட வாழ்ந்ததில்லை. நவீன வசதிகளை கொண்ட அறைகளை பற்றி கூற என்ன இருக்கிறது? இருந்தாலும் தன் உணர்வுக்கு தேவையான மிக மிக முக்கியமான இலக்கியங்களை நமக்கு அவர்களால் அளிக்க முடிந்தது. வசதிகள் என்று அழைக்கப்படும் இவை நாகரிக முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவை அல்ல. மாறாக அத்தகைய முன்னேற்றமான வாழ்வுக்கு அவை தீங்கு செய்யக்கூடியவைகளாகும். சமூக வாழ்வின் 4 பிரிவுகளையும் தன் உணர்வில் முன்னேறுவதற்குரிய 4 வகுப்புகளையும் கொண்ட சனாதன தர்ம முறையில் மகிழ்ச்சியான முடிவுக்கு மிகுதியான சந்தர்ப்பங்களும் போதுமான ஆலோசனைகளும் உள்ளன. இதனால் வாழ்வின் குறிக்கோளை அடைய விரும்பும் உண்மையான சீடர்கள் தாங்களாக முன்வந்து துறவு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். ஆரம்பத்தில் இருந்தே துறவு வாழ்வில் பழக்கம் இல்லை என்றால் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி சிபாரிசு செய்திருப்பதை போல் வாழ்வின் பிற்பகுதியிலாவது இப்பழக்கத்தை மேற்கொள்ள ஒருவன் முயல வேண்டும். எதிர்பார்த்த வெற்றியை அடைய இது அவனுக்கு உதவும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சத்கோஸ்வாமி அஷ்டகத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. தெக்த்வா தூர்ணமசேஷ மண்டலபதி ஸ்ரீனிம் சதா துச்சவத் பூத்வா தீன கணேஷ கருணயா கௌபீன கந்தாஸ்ருதௌ கோபி பாவரசாமிருதாப்திலஹரி கல்யோலமக்னோ முகோ வந்தே ரூப சனாதனோ ரகுயுகோ ஸ்ரீ ஜீவ கோபாலகோ. இந்த லாஸ்ட் லைன் நம்ம மெமரி பண்ணா கூட 6 கோஸ்வாமிகளுடைய பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வந்தே ரூப சனாதனோ ரகுயுகோ ஸ்ரீ ஜீவ கோபாலகோ. ஸோ ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் மிகப்பெரிய மந்திரிகளா இருந்தவங்க. நவாப் ஹுசைன் ஷா அப்படிங்கிற அந்த முஸ்லீம் ராஜாவோட அரசவையில முதன் மந்திரிகளா இருந்தவங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய
அந்த சங்கீர்த்தன இயக்கத்தினால கவரப்பட்டு தெக்த்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி, தெக்த்வானா தூக்கி போட்டாங்க, தூக்கி விட்டறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அசேஷ மண்டலபதி, மண்டலபதி முதன் மந்திரிகளா இருந்தாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. கௌபீன கந்தாஸ்ருத, வெறும் கௌபீனம் அதை மட்டும் தான் அவங்க வந்து கட்டியிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோபி பாவ, கோபியர்களுடைய அந்த உன்னதமான பக்தியில திளைச்சிருந்து நமக்கு பல கிரந்தங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தம், லலித மாதவா, விதக்த மாதவா, இந்த மாதிரி நிறைய நூல்கள் அவங்களுடைய நூல்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுதான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய நூல்களை அடிப்படையாக வச்சுதான் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. மற்ற முந்தைய ஆச்சாரியார்கள் அதெல்லாம் வச்சுதான் கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிருகங்கள் மாதிரி நம்மள பாகவதம் வாழ சொல்லலை, அதை விட உயர்ந்த தன்மை, அதாவது பகவத் பக்திக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். நீங்க எங்க போய் ப்ரீச்சிங் பண்ணாலும் முதல்ல சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன? நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, சாண்டிங் பண்ண சொல்றீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு டைம் தான் இல்லை, எனக்கு டைம் தான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னமோ சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி. அவங்களுக்கு மட்டும்தான் நேரம் இல்லாம அவங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்களாம். எங்களுக்கு டைம் தாங்க இல்லை, நல்லா இருக்கு, பாகவதம் சொல்லி பகவத்கீதை நல்லா இருக்குங்க, ஆனா எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டைம் கிடையாது? ஏன் ஓடுறாங்க? எதுக்கு ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஓடிட்டு இருக்காங்க. கணவனும் மனைவியும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. குழந்தைய பார்த்துக்க முடியாது அவங்களால, ஒன்றும் பண்ண முடியாது. பெருசா வீடெல்லாம் இந்தியாவில் கட்டி வச்சிருப்பாங்க, அங்க வந்து இருக்கவே மாட்டாங்க. யாரு அந்த வீட்டில் இருப்பாங்க? அந்த வீட்டில் வேலை செய்யறவங்க தான் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த வீட்டை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பெருமை, இந்தியாவில் நான் வந்து கப்பல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன், இல்லை எனக்கு அங்கே சொத்து இருக்கு இங்கே சொத்து இருக்கு அப்படின்னு. நீ என்னைக்காவது அதை அனுபவிச்சியா? கிடையாது. பேரளவில் நம்ம என்ன பண்ணுறோம், அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பகவத் பக்திக்கு நேரம் இல்லாமல் ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். பகவானுடைய பக்திக்காக ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் நமக்கு கண்டிப்பாக தேவை. 2 மணி நேரம் ஜபம் பண்ணணும், 1 மணி நேரம் நம்ம படிக்கணும், 1 மணி நேரமாவது கேட்கணும். அப்போ மற்றதெல்லாம் நம்ம பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த 4 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னாக்க மற்ற 20 மணி நேரம் தானாக வந்து பகவானுடைய சேவையாக மாறிடும். சமைக்கிறது பகவானுக்காக சமைப்போம், சம்பாதிக்கிறது பகவானுக்காக சம்பாதிப்போம், அது எல்லாமே வந்து சரியாயிடும். இந்த 4 மணி நேரம் கூட நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்போ நம்ம வாழ்க்கையில தவறு இருக்குன்னு அர்த்தம், எங்கேயோ தப்பு பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணி நம்ம சாண்டிங், படிக்கிறது, கேட்கறது, இதுக்கான நேரத்தை நம்ம எப்படி ஒதுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கு நிறைய நேரம் இருக்கும், ஆனா சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது பாருங்க, இன்னும் கொஞ்சம் கடினமான ஸ்லோகம். ஸ்ரீராணி கிம்பதி ந சந்தி திசந்தி பிக்ஷாம் நைவாங் கிருபா பரபிருத சரிதோபி அகஷ்யன் ருத்தா குஹா கிம் அஜிதோ அவதி நோபசன்னான் கஸ்மாத் பஜந்தி கவயோ தனதுர்மதாத்தான். பொதுச்சாலையில் கிடக்கும் கிழிந்து போன ஆடைகளே இல்லையா? பிறரை பராமரிப்பதற்காகவே வாழும் மரங்கள் தானம் செய்வதை நிறுத்திவிட்டனவா? நதிகள் வறண்டு விட்டதால் தகித்திருப்போருக்கு நீர் கொடுப்பதை அவை நிறுத்திவிட்டனவா? மலை குகைகள் இப்பொழுது மூடப்பட்டு விட்டனவா? அல்லது அனைத்திற்கும் மேலாக பூரண சரணாகதி அடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு சர்வ வல்லமை பொருந்திய பகவான் பாதுகாப்பு அளிக்கவில்லையா? பின் எதற்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தினால் மதிமயங்கி கிடப்பவர்கள் மதிமயங்கி கிடப்பவர்களை முகஸ்துதி செய்வதற்காக கற்றறிந்த முனிவர்கள் செல்கின்றனர். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது முனிவர்களுக்கு எதுக்கு வந்து அரசர்களை போய் ஸ்துதி பண்ணி அவங்களோட கொடுக்குற அந்த காசை வாங்கிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? போன பொருளரே புரோபா சொன்னார். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜர் அரசராக இருந்த போதெல்லாம் அவரை வந்து பார்க்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து கங்கை நதிக்கரையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சந்திக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனால இந்த மாதிரி பௌதிக வசதிகளுக்காக ஒருத்தட்ட போய் யாசகம் பண்ணணுங்கிற அவசியம் பக்தர்களுக்கு இருக்கக்கூடாது. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். துறவு வாழ்வு பிச்சை எடுப்பதற்காகவோ அல்லது ஒரு புல்லுருவியை போல் பிறரை அண்டி பிழைப்பதற்காகவோ இருப்பது அல்ல. புல்லுருவி என்பது சமூகத்திற்கு தனக்குரிய பங்கை கொடுக்காமல் அதை சுரண்டி வாழும் முகத்து திக்காரன் என்று அகராதி குறிப்பிடுகிறது. துறவு வாழ்வு சமுதாயத்திற்கு கணிசமான நன்மையை வழங்குவதற்காக உள்ளதாகும். குடும்பஸ்தர்களின் சம்பாத்தியத்தை நம்பியிருப்பதற்காக அல்ல.
மாறாக உண்மையான துறவிகள் குடும்பஸ்தர்களிடமிருந்து பிச்சை ஏற்பது தர்மம் செய்பவர்களின் நன்மைக்காக துறவியால் வழங்கப்படும் ஒரு சந்தர்ப்பமாகும். சனாதன தர்ம ஸ்தாபனத்தில் உண்மையான துறவிக்கு பிச்சையிடுவது குடும்பஸ்தரின் கடமைகளில் ஒன்றென குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களை தங்கள் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளாக பாவித்து அவர்கள் கேட்காமலேயே உணவு, உடை போன்றவைகளை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே விசுவாசமுள்ள குடும்பஸ்தர்களின் தர்மம் செய்யும் மனப்பாங்கை போலி துறவிகள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. மனிதனின் நன்மைக்காக தன்னுணர்வை நோக்கிய பக்குவமான பாதையை அவனுக்கு அமைத்துக் கொடுப்பதும் அதற்காக சில இலக்கிய நூல்களை விட்டு செல்வதுமே துறவிகளின் முதல் கடமையாகும். துறவிகளான ஸ்ரீல ரூபர், ஸ்ரீல சனாதனர் போன்ற பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் மற்ற கடமைகளுக்கு இடையில் பிருந்தாவனத்திலுள்ள சேவா குஞ்சத்தில் சமய சம்பாஷணங்களையும் மேற்கொண்டனர். இந்த இடத்தில் தான் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஸ்ரீ ராதா தாமோதரர் ஆலயத்தை நிறுவினார். மேலும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஆகியோரின் உண்மையான சமாதி கல்லறைகள் நிறுவப்பட்டதும் இங்குதான். மனித சமூகத்தில் உள்ள அனைவரின் நன்மைக்காகவும் இவர்கள் அளவற்ற உன்னத இலக்கியங்களை விட்டு சென்றுள்ளனர். அதை போலவே துறவரத்தை தன்னிச்சையாக ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியர்கள் அனைவரும் மனித சமூகத்துக்கு நன்மை செய்யும் நோக்கத்திற்காகவே வாழ்ந்தனர். பிறருடைய செலவில் வசதியான பொறுப்பற்ற வாழ்வை அனுபவிப்பதற்காக அல்ல. எப்படி இருந்தாலும் பிறருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாதவர்கள் உணவுக்காக குடும்பஸ்தர்களிடம் போகக்கூடாது. ஏனெனில் குடும்பஸ்தர்களிடம் ரொட்டி துண்டுக்காக கை நீட்டும் இத்தகைய துறவிகள் மிக உயர்ந்த நிலையிலுள்ள துறவிகளுக்கு இழுக்கை ஏற்படுத்துகின்றனர். தங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக இவ்வழிவை தொழிலாக ஏற்கும் துறவிகளுக்காக சுகதேவ கோஸ்வாமி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இத்தகைய துறவிகள் கலியுகத்தில் அதிகமாக உள்ளனர். தன்னிச்சையாகவோ அல்லது சூழ்நிலைகளின் காரணமாகவோ ஒருவன் துறவரத்தை மேற்கொள்ளும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளை பராமரிப்பவர் பரமபுருஷ பகவானே என்பதில் அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். பின் எதற்காக பகவத் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டு சரணாகதி அடைந்துள்ள ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதில் பகவான் அலட்சியமாக இருக்கிறார். ஒரு சாதாரண எஜமானன் கூட தன் சேவகனுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். எனவே இன்னும் எவ்வளவு அதிகமாக பூரண சரணாகதி அடைந்துள்ள ஒரு ஆத்மாவி தினசரி தேவைகளை சர்வ சக்தி வாய்ந்தவரும் சர்வ ஐஸ்வர்யங்களை கொண்டவருமான பரமபுருஷர் கவனித்துக் கொள்வார் என்பதை நாம் உணர வேண்டும். துறவியாக உள்ள ஒரு பக்தர் யாரிடமும் யாசிக்காமல் சிறியதும் எளியதுமான ஒரு இடுப்பு துணியை மட்டுமே ஏற்றுக்கொள்வார். உபயோகமற்றது என தெருவில் வீசப்பட்ட கிழிந்த துணிகளில் ஒன்றை அவர் பொறுக்கி எடுத்துக் கொள்கிறார். பசிக்கும் பொழுது பழங்களை கீழே உதிர செய்யும் தயாளமுள்ள மரத்தினிடம் அவர் செல்வார். தாகத்திற்கு நதியில் ஓடும் நீரை அவர் அருந்துவார். வசதியில் உள்ள வீட்டில் வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் குண்டுகளில் உள்ள ஒரு குகையை தேடி எல்லோர் இதயங்களிலும் வாழ்பவரான பகவானிடம் நம்பிக்கை கொண்டு காட்டு மிருகங்களுக்கு அஞ்சாமல் அவர் வாழ வேண்டும். நமது பக்தனுக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நம்ம இங்கே நம்ம மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. இதோட இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணணும். அதனால நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ மாதாஜி. தன்னுணர்வுனா என்னன்னு சொல்லுங்க மாதாஜி. தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். தன் உணர்வுன்னா நல்ல கொஸ்டின். தன் உணர்வு அப்படின்னா நம்ம யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஐடென்டிட்டி, நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் தன் உணர்வு. இந்த ஐடென்டிட்டி 2 விதமான ஐடென்டிட்டி இருக்கு. ஒன்று வந்து இந்த உடலுக்கான ஐடென்டிட்டி. குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க? ஒரு டேக்கை கட்டி தொங்க விட்டுருவாங்க இல்லையா? இந்த குழந்தை இந்த அம்மாவோட குழந்தை அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்லாம் போட்டு கட்டி தொங்க விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி நமக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம், ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. காலேஜுக்கு போனால் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. வேலைக்கு போனால் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அப்போல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன ஐடென்டிட்டி? இந்த ஜட உலகத்தில் நம்ம இந்த உடலில் வாழ்றதுக்கான ஐடென்டிட்டி. ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். என்ன சொல்றார்? தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முஹ்யதி அப்படின்னு சொல்றார். இல்ல ஆத்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதானங்க மாதாஜி தன்னுணர்வுன்னு சொல்லலாம். ஆமா, அதைத்தான் நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ தேகத்தை உடையவனின் உடல் அப்படின்னு சொல்றார். தேகத்தை உடையவனின் உடல், தேகத்தை உடையவனின்
உடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த உடல் உடம்புக்கு நம்முடைய உடல் உடம்புக்கு தான். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆத்மா, உடம்பு தான் எல்லாமே. நம்மளுடைய ஆத்மா ஆத்மா இருக்கிற உடம்பு தான் உடம்பு எல்லாமே. நமக்கு எந்த உடல் சரி. கிடைச்சிருக்கோ அந்த உடல். தேகத்தை உடையவனின் உடல் என்ன அர்த்தம்? ஆத்மா ஆத்மா இருக்கிற இடம் மாதாஜி, நம்மளுடைய ஆத்மா இருக்கிற இடம் நம்மளுடைய தேகம். நம்மளுடைய ஆத்மா. ஓகே. தேகத்தை உடையவனின் உடல் என்ன அர்த்தம்? தேகத்தை உடையவர் பகவான், பகவானுடைய சிருஷ்டி. எங்கெங்கயோ போறீங்க. சரி, நான் என்ன சொல்றேன்? இது மனுஷங்க என்னுடைய செல்போன். மனுஷங்க மாதாஜி. இது என்னுடைய செல்போன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட உடம்பு என்னோடதுன்னு தான் தான் என்ற நான் 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 வேற, இந்த செல்போன் வேற, இது என்னுடைய செல்போன். ஓ வா, நாங்கிற நபர் வேற, இந்த செல்போன் வேற, இது என்னுடையது. அப்போ தேகத்தை உடையவனின் உடல் அப்படின்னா அந்த தேகம் வேற, உடையவன் வேற. அந்த உடையவன் தான் நாம. இந்த தேகத்தை உடையவர்கள் நாம். அப்போதான் என்ன வருது? ஆத்மா. புரியுதா? தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று மாறிக்கொண்டு இருப்பதைப் போலவே மரணத்தின் போது ஆத்மா வேறொரு உடலை ஏற்கிறது. நிதான புத்தி உடையவன் இத்தகைய மாற்றங்களுக்காக வருந்துவது இல்லை அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடல் அப்படிங்கிறது மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. உடலுக்குள்ள இருக்கிற நான் மாற்றம் அடையாம அப்படியே இருக்கேன். நான் சின்ன குழந்தையா இருந்த போது என்ன மனோநிலையில என்ன மாதிரி எனக்கு இருந்ததோ அதே தான் நான் இப்போ அப்படிதான் இருக்கேன். இன்னும் எனக்கு யாராவது வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா நான் வந்து உடனே டக்குன்னு திரும்பி பார்ப்பேன். இல்ல அது சின்ன குழந்தையா இருந்த போது இருந்த பேரு, இப்ப நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்போ சின்ன குழந்தையில இன்னும் ஓடி ஆடின மாதிரி அதே எண்ணம் இன்னும் இருக்கு. ஓடி ஆடணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா வயசாயிடுச்சு, ஓடி ஆட முடியாது. ஆனா அந்த எண்ணம் இருக்கு. மாற்றம் இல்லாமல் நான் இந்த உடல்ல இருக்கேன். உடல் என்ன ஆயிட்டே இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அதே மாதிரி மரணத்தின் போது ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு மாறப்போகுது. அதுக்காக ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு கேக்குற. இது மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, மாறக்கூடிய உடல் நாம கிடையாது, மாற்றம் இல்லாத ஆத்மா தான் நாம. நீங்க வந்து பகவத்கீதையில இந்த ஆத்ம விஞ்ஞானம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 12வது ஸ்லோகத்திலேருந்து 24, 25 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கும். அதை நீங்க எடுத்து அந்த பொருளை எல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மாவோட அளவு என்ன, ஆத்மா எப்படிப்பட்டது, தன்மைகள் என்ன அப்படிங்கிறது, ஆத்மா எந்த இடத்துல இருக்கு, எப்படி வந்து உடல் மாற்றம் ஏற்படுது, இதெல்லாம் வந்து பாலபாடம், பகவத்கீதையினுடைய அடிப்படையான பாடங்கள் இது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? மேல வந்து பாகவதம் படிக்கணும். சரியா? ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி, இந்த தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். பக்தி காட்டுறதுல சாந்த பக்தி, அப்புறம் தாசிய பக்தி, சக்கிய பக்தி எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இதுல மாதுரிய பக்தியில கோபியர்களும் ராணிகள்னு 2 பிரிவா சொன்னீங்கல்ல மாதாஜி, அதனுடைய இது மட்டும் சொல்லுங்களேன். பேரு வீடியோ ஆன் பண்ணா பதில் சொல்லுவேன். கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே. இப்ப கேள்வி கேளுங்க மாதாஜி. இந்த 5 விதமா நம்ம வந்து பக்தி காமிக்கிறத பத்தி சொன்னேன் இல்லையா? அதுல வந்துட்டு மாதுரிய பக்தியில 2 வகை சொல்லியிருந்தீங்க. கோபியர்கள் தனி, ராணிகர்கள் தனி. அவங்களுக்கு பேர் மட்டும் என்ன சொல்லுங்க? கோபியர்களோடது வந்து பராக்கியா சொன்னீங்க இல்லையா? சக்கிய, பரக்கிய. சக்கிய அப்படின்னாக்க முறைப்படி திருமணமான உறவு, கணவன் மனைவிங்கிற உறவு. பரக்கிய பாவம், அந்த பாவம் என்ன? பரக்கிய பாவம் காதலன் காதலிங்கிற உறவு. கோபியர்களோட என்ன சொன்ன? பரக்கிய பாவம். ஓகே மாதாஜி, பரக்கிய பக்தி. தேங்க்யூ மாதாஜி, வீடியோ ஆன் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு படிக்காதவங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி படிக்க முடியாதவங்க கண்டிப்பா நாளைக்கு நீங்க படிக்கலாம். யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. ரொட்டேஷன் வருவோம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. யாரோ இது சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன், புரியல எனக்கு.
ஓகே, தேங்க்யூ ஆல். வாஞ்சாகல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. தேங்க்யூ.